ஹலோ, இன்றைக்கி என்ன மாதிரியான மெசேஜஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்? காட் உங்களுக்காக என்ன மாதிரியான மெசேஜஸ் இன்றைக்கி தெரியப்படுத்துகிறாங்கன்றதை பார்க்கலாம். சரி, இது எடுக்க இந்த நம்பர் அட்ராக்ட் ஆகுது எடுக்க சொல்லி 8 நம்பர் சாட்டனை குறிக்கலாம். Eight of Cups, மாகாளி வித் ஃபெரோஷியஸ். மாகாளியோட இமேஜ் வந்து ஃபிரோஷியஸாக இருக்கலாம். சில டைமில் வந்து ரொம்பவே ஒரு சாந்தமான ஒரு ஃபேஸ், ரெண்டும் கலந்த கலவை மாதிரியான ஒரு இமேஜ் எனக்கு தோணுது. எனக்கு நம்பர் 8 மேபி இப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னியில், இந்த புது விதமான ஒரு லைஃப், இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதில் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு உங்களை வந்துட்டு வழி நடத்திட்டு போகிறது வந்து மா காளியோட எனர்ஜி, காளி கபாலினி. அவங்களோட அந்த எனர்ஜி உங்களை என்ன மாதிரியாக அவங்கள வந்துட்டு வழி நடத்திட்டு போகுதுன்னா, நீங்கள் வந்து எதுக்கும் பயப்படுறது கிடையாது. எந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஒரு மேஸ்குலைன் எனர்ஜி எடுத்துகிட்டு வரணுமோ அந்த இடத்துல வந்து ஒரு போல்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க, பயப்படுறதில்ல. உங்களை பார்த்து சில பேர் வந்து பயப்படுற விதமாக உங்களுடைய அந்த பர்சனாலிட்டின்றது நீங்கள் அது வெளிக்காட்டுறீங்க. உங்களுடைய அந்த ட்ரூ செல்ஃப், உங்களுடைய ட்ரூ செல்ஃப் வந்து நீங்கள் எதுவுமே மறைக்கலை. ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்கலையா, இந்த விஷயம் இந்த விதமாக தான் எடுத்துகிட்டு போகணும்னா அதுக்கான ஒரு பர்சனாலிட்டியை நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. எந்த இடத்துல நீங்கள் மேஸ்குலின் எனர்ஜி எடுத்துகிட்டு வரணுமோ, மேல் ஆர் ஃபீமேல் எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ரீடிங் வந்து ஒரு கலெக்டிவ் ஜென்ரல் ரீடிங் தான், சரியா? ஒரு குறிப்பிட்டு யாருக்குமே சொல்லலை, என்ன ஜெண்டர் வேணாலும் இருக்கலாம். மேபி என்னை பார்த்துட்ருக்குறவங்க வந்துட்டு அதர் ஜெண்டர் கூட இருக்கலாம், எனக்கு எனர்ஜி எடுக்க முடியுது. நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல உங்கள் மேஸ்குலின் எனர்ஜியை காட்டுறீங்க. சில இடத்துல அந்த ஃபெமினன் எனர்ஜி தேவைப்படும் போது அந்த இடத்துல ரொம்பவே ஒரு பொலைட்டாக, ஒரு கைண்ட் ஹார்ட்டடாக, ரொம்பவே ஒரு அக்கறை இருக்கிற ஒரு கேர்ஃபுல், எல்லா விஷயத்துலையுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அமைதியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய பர்சன். ஒரு ஃபீமேல் எப்படி ஒரு வீட்டை வந்துட்டு கேர் பண்ணுறாங்களோ, எல்லா விதத்துலேயுமே கவனித்து யாருக்கு என்ன தேவை, என்ன பண்ணணும், எந்த நேரத்தில் என்ன சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும்னு சொல்லி அந்த டைமிங்காக நீங்கள் வந்து ஒரு ஸ்கெடியூல் வச்சுருப்பீங்க. வீட்டில் சில பேர் இந்த டைமிங்குள்ளே இந்த சமையல் முடிக்கிறோம், இந்த வேலை முடிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூலாக நீங்கள் எல்லா விஷயமே நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, எல்லா விஷயமும் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ரெண்டு எனர்ஜியுமே வந்துட்டு ரொம்பவே அழகாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய இப்போது இருக்கிற இந்த உங்களுடைய லைஃப் ஜேர்னியில் ரொம்பவே ஒரு ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க விஷயங்களை. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது சில டைம், இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி உங்களுக்குள்ளே இவ்வளோ வருஷமாக புதஞ்சி இருக்குது. இப்போ நீங்கள் இதை வெளியில் எடுத்துகிட்டு வரீங்க, யாருக்கும் நீங்கள் பயப்படுறது கிடையாது. உங்களை பார்த்து தான் மற்றவங்க பயப்படுற மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இப்போது ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி லைக் மாகாளி. ஓகே, வேறு என்ன தெரிஞ்சுக்கணுன்றது பார்க்கலாம் நீங்கள். ஓகே, தேங்க்யூ. எஸ், எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஸ்மூத்தாக ஹேண்டில், ஒரு ஏதோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன், உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஹை ஸ்பீடில் ஒரு ஏதோ நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம், இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் உங்களுக்கு. இந்த விஷயம் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. புது விஷயங்கள், புது எனர்ஜி, புது விதமான ஒரு லைஃப் எல்லாமே வந்துட்டு ஒரு காமாக, ஒரு அமைதியாக எல்லா விஷயமும் உங்களுக்கு
நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. உங்களுக்காக வந்து சேர்ந்துட்டு இருக்கு. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு மெசேஜ் பார்ப்போம். ஒரு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பர்சனாலிட்டி லைக் எம்பரர், 8668 பார்க்குறவங்களா இருப்பீங்க. நம்பர் அடிக்கடி 888 பார்க்குறவங்களா இருக்கலாம். 66 நம்பர் அதிகமாக பார்க்குறவங்களா இருக்கலாம். ஒரு எம்பரர் எனர்ஜியில் நீங்கள் வந்துட்டு இப்போ இருந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிகிறதுனால நீங்கள் எல்லாமே ஒரு போல்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க. நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கே தெரியாத ஒரு பர்சனாலிட்டி இப்போ வெளியில் வந்திருக்கு. அந்த பர்சனாலிட்டியை ரொம்பவே அழகாக நீங்கள் எடுத்துகிட்டு ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. என்ன விஷயத்தில் வேணாலும் இருக்கலாம். பிஸ்னஸ் வைஸ் இருக்கலாம், ஃபேமிலி ரன் பண்ணுறதுல இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்றது இருக்கலாம். உங்களை சில எதிரிங்க இருப்பாங்க இல்லையா, ஃப்ரெண்டில் சிரித்து பேசி பின்னாடி போய் காசிப்ஸ் பேசுகிறவங்க, அவங்கள கூட நீங்கள் ஒரு நல்லாவே ஹேண்டில் பண்ணுறீங்க. நல்ல ஒரு பதிலடியும் கொடுத்துட்ருக்கீங்க அவங்களுக்கு. நீங்கள் எல்லா விதத்துலேயுமே நீங்கள் ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச பர்சனாக இருக்கீங்க. அதிகமாக சில விஷயங்களில் ஃபினான்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தபடியே ஏதாவது ஒரு ஃபினான்ஷியலி நம்ம ஏதாவது சேர்க்கணும், இல்லை எதனா ஒரு வீட்டில் இருந்தபடி எதனா ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்கேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு அடுத்தது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்க்ரிமெண்ட் வர மாதிரியான சில விஷயங்கள் பண்ணணும். ஃபெமினின் மேஸ்குலின் ரெண்டுமே நீங்கள் ரொம்ப ஹேண்டில் பண்ணுறீங்க. இதுதான் எனக்கு நல்லாவே தெரியுது. இதில் ஒரு போல்டாக நீங்கள் வீடாக இருக்கட்டும், ஒர்க் பிளேஸ் இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு போல்டாக நீங்கள் எல்லா விஷயத்துமே பண்ணுறீங்க. ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் நோக்கி தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. உங்களுடைய எந்த மாதிரியான ஒரு சேஞ்ச், ஒரு லைஃப் சேஞ்சிங், உங்களுக்கே இது ஒரு சர்ப்ரைஸ். உங்களால் எதுவுமே பண்ண முடியுன்றதுக்காக என்ன நினச்சாலும் பண்ண முடியும். எது வேணாலும் நீங்கள் சாதிக்க முடியும். நீங்கள் இனிமேல் உங்கள் லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸ் தான். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே உங்களை சக்ஸஸை நோக்கி தான் உங்களை கூட்டிகிட்டு போகுது. நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் வந்து ஒரு பழைய அந்த சைக்கிள்லேயே இல்லாமல் ஒரு புது சைக்கிள்ஸ், ஒரு புதுவிதமான ஒரு எனர்ஜி, புதுவிதமான ஒரு லைஃப் நீங்கள் போயிட்டுருக்கனா எல்லாமே ஒரு உங்களுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் வெளில வந்துட்டீங்க. உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி மற்ற விஷயங்களை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களால் முடியாதுன்னு நீங்கள் நினச்ச விஷயங்களை இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களால் முடியும்னு, இதை விட அதிகமாக உங்களால் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண முடியும், லைஃப்பில் சாதிக்க முடியும். ஓகே, இதுதான் இன்றைக்கான மெசேஜஸ். யாருக்கு ரெசனேட் ஆச்சா இல்லையான்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கொஞ்சம் வீடு ஷிஃப்டிங் அந்த ப்ராசஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட் ட்ரைனிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஷிஃப்டிங் ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக பழையபடி ட்ராக்கில் வந்துடுவேன். சேம் ட்ராக்கில் கொஞ்சம் லாங் வீடியோஸ் போடுற மாதிரி. இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். புரிஞ்சிக்கிறதுக்கு நான் சொன்னாதான் இல்லை, நான் சொல்லலைனாலும் புரிஞ்சிக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட் வீடியோஸ் வருதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபேமிலி. காட் பிளஸ்.